வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு கோவில் புளியோதரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் தனியா. எங்கள் ஊரில் காஷ்மீர் சில்லி ரொம்ப நீளமாக இருக்கும், அதனால் நான் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 6 எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை நாம் வெறும் பேனில் எண்ணெய் இல்லாமல் நாம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா ஊறிடும். அதனால் ஊற வச்சு அதில் இருந்து நீங்கள் திக்காக புளி பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருக்கணும்னா சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் மீடியமாக கொஞ்சம் திக்காக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு, சரிங்களா? அந்த அளவுக்கு புளி கரைசலை எடுத்துக்கோங்க. இது அதிகமான கரைசல் தான். தேவைப்படும் போது நீங்கள் சாதத்தை வெடித்து அதில் இதை போட்டு கலந்துக்கலாம். வாங்க இந்த பொடியை நாம் வெறும் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஆயில் இல்லாமல் நல்லா ப்ரௌன் கலரில், ரொம்ப ப்ரௌனில் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைக்கிற மாதிரி குறன்னு இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. நான் இதை வறுத்துட்டு அரைச்ச பிறகு காட்டுறேன். ரொம்ப தீய வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணணும். லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஆறின பிறகு நாம் இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, நல்ல ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பருப்பு குறைக்கணுன்னா பருப்பை குறைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் கடுகு போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் சேர்த்தாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டின எல்லா பொருளையும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் உங்களுக்கு காட்டின எல்லா பொருளையும் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா இதானதும் நான் மிளகாவை ஆட் பண்ணுறேன். மிளகாயும் கறிவேப்பிலை, அப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணுங்கள். நல்லா பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன், மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். அது பாருங்கள், பெருங்காயமும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா சிவந்ததும் நாம் கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் விட்டுறோம். நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குங்க. செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் எண்ணெய் மட்டும் நிறைய இருக்கணும். எண்ணெய் நிறைய இருந்தால் தான் பொருள் நல்லாயிருக்கும். செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ நான் இதில் கரைச்சி வச்ச புளி கரைசலை விடுறேன். இதுதான் கரைச்சி வச்ச புளி கரைசல். இதை நான் அப்படியே அந்த வதக்கின பொருளில் விட போகிறேன். சூடு எண்ணெயில் விடும்போது தெளிக்கும். அதனால் இதை பார்த்து விடுங்க, ஏன்னா கையில் பற்ற போது ஜாக்கிரதையாக விடுங்க. இப்போது நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும், கலரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால்
இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் அந்த பொடியை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகணும். திக்காகின பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாம் ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் எண்ணெய் வந்து மேலே தெரியணும். எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தேன்னா புளிக்காய்ச்சல் நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். உப்பு காரம் தான் நான் செக் பண்ணிவிட்டேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செய்யும்போது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும் பேஸ்ட்டு. இதுதான் நாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்க பொடி, மெம்பொடி. சரிங்களா? இதை நாம் நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நாம் அந்த அரைச்ச பொடியை ஒரு 3 டீஸ்பூன் இதில் போடலாம். போட்டு இதை நல்லா கலரி விடுங்க. இந்த 3 டீஸ்பூனை போட்டாச்சு. இதை நல்லா இதோட நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடுங்க. இவ்வளோதான், கோவில் புளியோதரை பேஸ்ட்டு ரெடி. நமக்கு இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் சாதத்தை வேக வச்சு அதை ஆற வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விடுங்க. நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நம்ம அந்த பொடியை வச்சுருக்கோம் தெரியுங்களா, அதையும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எவ்வளோ போட்டிங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் போடுங்க. மீதி இருந்ததுன்னா மீதி கொஞ்சம் தான் இருக்கும், இதுலேயே போட்டு கூட கலரி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட எப்போ செய்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம், கெட்டு போட்டால். அவ்வளோதான், புளிக்காய்ச்சல் ரெடி. நீங்கள் கோயிலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். வாசனையே நல்லா கமகமன்னு இருக்குங்க. வீடே ஒரே புளிக்காய்ச்சல் ஸ்மெல்லாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் கொதிச்ச உடனே நிறுத்திடுவேன்.